வியூஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இதுக்கு கீழே ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னா டிஃபெக்ட் டெஸ்டிங், எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங், ஏர்லி டெஸ்டிங், டிஃபெக்ட் கிளஸ்டரிங், பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். ஃபஸ்ட் நம்ம டிஃபெக்ட் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த டிஃபெக்ட் டெஸ்டிங் என்னென்னா இதோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஒரு சாஃப்ட்வேரில் டிஃபெக்ட், அதாவது ஏதாவது குறைபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் டிஃபெக்ட் டெஸ்டிங். இதில் நம்ம டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக டிஃபெக்டே இல்லாமல் இருக்கா, எந்த ஒரு சின்ன ஒரு குறைபாடுமே இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்டையராக கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற என்னன்னா எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங். எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு என்னென்னா, அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணும்போது எல்லா பாசிபிள் இன்புட் சினாரியோ இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுறது தான் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங். அதாவது எந்த அளவுக்கு நம்ம இந்த பெர்முட்டேஷன் இல்லாட்டி இந்த காம்பினேஷன் இப்படி போட்டால் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நியூமரஸான ஒரு சினாரியோஸை நம்ம செக் பண்ணுறது தான் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங். இதில் எஃபர்ட் அண்ட் டைம் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. சில நேரங்களில் அந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு ப்ராப்ளம். அடுத்த டெஸ்டிங் என்னென்னா ஏர்லி டெஸ்டிங். ஏர்லி டெஸ்டிங் என்னென்னா இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் ஏர்லி டெஸ்டிங். இப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இது டைமையும் சாஃப்ட்வேரோட டெவலப் பண்ணுறதோட காஸ்ட்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட ஒரு பெனிஃபிட் ஏர்லியாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ரெக்யர்மெண்ட் ஃபேஸ் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸ், ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறோமோ இந்த 2 ஃபேஸ் இருக்குது. இந்த 2 ஃபேஸ் ரெக்யர்மெண்ட் ஃபேஸ், டிசைன் ஃபேஸ் போகும்போதே நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஏர்லியாகவே எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டரான ப்ராசஸாக இருக்கும். அதுதான் ஏர்லி டெஸ்டிங் நம்ம சொல்கிறோம். இதில் ஸ்டாட்டிக் டெஸ்டிங் இருக்குது, அதில் ரிவ்யூஸ் இன்ஸ்பெக்ஷன் வரும். அப்புறம் டைனாமிக் டெஸ்டிங், அதில் நம்ம யூனிட் டெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இதெல்லாம் கம்பைன் பண்ணுறது தான் ஏர்லி டெஸ்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஃபெக்ட் கிளஸ்டரிங். டிஃபெக்ட் கிளஸ்டரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேரில் நிறையா காம்போனன்ட்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. அப்படி அதையெல்லாம் கம்பைன் பண்ணுறது தான், அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறது தான் ஒரு சாஃப்ட்வேர். அப்படி இருக்கும்போது அந்த சில பர்டிகுலர் மாடியூல்ஸில் மட்டும் அதிக டிஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மாடியூல் எது அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் பண்ணி அதை மட்டும் அதிகமாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டைமை சேவ் பண்ணுறோம், காஸ்ட்டையும் நம்ம எஃபெக்டிவாக நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை 80/20 மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேரில் 80% ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஒரு சேம் பர்டிகுலர் மாடியூல் ஆர் 1 or 2 மாடியூலில் தான் இருக்கும். அந்த மாடியூலை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம அதிக டிஃபெக்ட் கண்டுபிடிச்சி நம்ம டைமையும் சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். இந்த பெஸ்டிசைட் பேரடாக்ஸ் இது எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒரு சேம் செட் ஆஃப் டெஸ்ட் அதை நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா நியூ டிஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஏன்னா அது அந்த சேம் செட் ஆஃப் டெஸ்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எவென்ச்சுவலி யூஸ் இல்லாமல் போயிடுது, அது எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம விளைநிலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காங்க. அப்படி ஒரே மருந்து திரும்பி திரும்பி தெளிச்சிட்டே இருக்கும்போது அதோட எஃபெக்ட் நாளடைவில் இல்லாமல் போயிடுது. அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இந்த பெஸ்டிசைட் பேரடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேம் நம்ம டெஸ்டிங்கில் இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக அடிக்கடி டெஸ்ட் கேஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம நியூ டெக்னிக்ஸ், டைவர்ஸ் டெக்னிக்ஸ், வித்தியாசமான டெக்னிக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு நியூ டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் பெஸ்டிசைட் பேரடாக்ஸ்.
ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். தேங்க்யூ, குட் பை.